ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம், அதாவது இயேசுவினுடைய பாவமில்லாத பிறப்பு ஆகமங்களில் உரைக்கப்பட்டபடி, 2வது அவருடைய பாவமில்லாத வாழ்வு, 3வது நம்முடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமாகி அவர் மரித்தார், 4வது அவர் மரித்ததோடு மாத்திரமல்ல 3வது நாள் உயிரோடு எழுந்தார், பரமேறினார், மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். அதாவது 5வது காரியமாக நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பொதுவான நியாய தீர்ப்பு, அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கான நியாய தீர்ப்பு, உலகத்திற்கான நியாய தீர்ப்பு, விழுந்து போன தேவதூதர்களுக்கான நியாய தீர்ப்பு, இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பிலையும் கடந்த கால பாவமானது சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. இந்த நிகழ்காலத்தில் நம்மளுடைய செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும், இல்லது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கக்கூடிய அந்த நிகழ்கால நியாய தீர்ப்பு, இதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இதையும் தாண்டி இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கப் போகிறோம். அப்போ இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையிலே அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். குறிப்பாக பணத்தை நாம் கையாளுகிற விதம், கொடுக்கிற மனப்பான்மை, தர்மம் செய்கிற காரியம், நேரத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், இது எல்லாமே அன்றைக்கு ட்ராக் ரெக்கார்டில் எவாலுவேட் பண்ணப்படுங்கிறத நம்ம குறித்து தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியம், அதாவது ஹவு டு வி ரன் திஸ் ரேஸ், அதாவது இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் எப்படி ஓடுகிறோம் என்பதை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அது இப்படி வருகிறது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது குறிப்பாக நீங்கள் இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா நியாய தீர்ப்பை பற்றி உங்கள் காரியங்கள் இருக்குது, அதாவது ரிவார்ட்ஸை பற்றி உங்கள் காரியம் இருக்குது. அந்த ரிவார்ட்ஸ் இன்றைக்கி இந்த ரேஸ், இந்த விசுவாச ஓட்டம், இந்த விசுவாச வாழ்க்கையை நான் எப்படி ஓடுகிறேன் அப்படிங்கிற 2 காரியத்தை தொடர்பு படுத்தி பவுல் எழுதியிருக்கிறத பார்க்கலாம். இந்த ரேஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு சில காரியம் புரியுது. ஒரு மெட்டஃபோர், அதாவது பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறாரு. அந்த காலத்தில் இந்த கிரீக் ஒலிம்பிக் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம். அதையும் தாண்டி இந்த லோக்கல் ஆடியன்ஸ், அதாவது கொரிந்தியர்களுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு விளையாட்டு காரியம் ஒலிம்பிக் மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்மியான் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோக்கல் பீப்புள் ஃபார் கொரிந்து பீப்புள். அதனால் இவங்களுக்கு விளையாட்டு, இந்த அத்லெட் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தெரிந்த ஒரு காரியத்தை எடுத்தே பவுல் அதை இங்கே விளக்குறார். இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ்மேனாக இந்த கேமை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது முதல் காரியம் என்ன அப்படின்னா, கிரீக் சிட்டிசன் மட்டும்தான் இந்த கேமில் பங்கு பெறவே முடியும். அதாவது புறஜாதி கிடையாது, இது ஒன்லி கிரீக் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க மட்டும்தான். அப்போ இதுலேருந்து இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எதனால் பவுல் எழுதுகிறார் அப்படின்னா, நாம் படிக்கிற அந்த காரியமும் புறஜாதிக்கானது கிடையாது. இது இயேசுவின் இரத்தத்தினால் சுவிசேஷத்தை விசுவாசித்து மீட்கப்பட்ட அந்த கூட்டம் மட்டும்தான் இந்த வசனம் அப்ளிகபிள். நாம் மட்டும்தான் ரேஸில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ரேஸில் இல்லை, நாம் மட்டும்தான் ரேஸில் இருக்கிறோம். அப்போ இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது விசுவாசிகளாகி நீங்களும் நானும். இப்படி ஓடுகிற நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் அழுத்தமாக ஒரு 4 வார்த்தை வாசித்தேன். 1, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது இப்போது ஓட்டப்பந்தயம் ஓடுறவனுக்கு இப்போது அவங்களுக்கு புரிஞ்சுக்க கொரிந்தியருக்கு 1வது ட்ராக்கில் ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு 4வது ட்ராக்கில் போனால் டக்குன்னு கட் பண்ணி உள்ளே போயிடலன்னா 4வது ட்ராக்கு போயிட்டு நீ ஃபஸ்ட்டு வந்தால் கூட வேஸ்ட்டு. அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அக்கார்டிங் டு த ரூல்ஸ். இன்றைக்கி நமக்கு ரூல்ஸ் எது? நமக்கு இருக்கிற ஒரே ரூல் புக் வேதம் மட்டும்தான். யாருடைய தரிசனமோ, யாருடைய தீர்க்க தரிசனமோ, யாருடைய உபதேசமோ, அதாவது நூதனமான இல்லாத உபதேசங்களோ
ஏன்னா வேதத்தை தாண்டி நிறைய பேர் நிறைய புத்தகத்தை எழுதி அதெல்லாம் உபதேசமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நமக்கு இருக்கிற ரூல்ஸ் புக் ஒரே ஒரு ரூல் புக். அந்த ஒரு ரூல் புக்கில் 66 பக்கங்கள் இருக்குது, 66 பகுதிகள் இருக்குது. அது மட்டும்தான் ரூல் புக். அதன்படி அப்போ ரூல் படி ஓடணும். நம்பர் 1 அப்படி ரூல் படி ஓடுறவன் மட்டும்தான் பெற்றுக்கொள்வான். அதான் தேவ மனிதர்கள் எழுதும்போது இப்படி சொல்கிறாங்க, காட்ஸ் மினிஸ்ட்ரி ஷுட் பி டன் காட்ஸ் மெத்தட்ஸ். தேவனுடைய பணி தேவனுடைய பாணியிலே செய்யப்பட வேண்டும். அதே தான் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வரும் பொழுது, அல்ல தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு வரும் பொழுது ஆசாரியன் தான் தூக்கிட்டு வரணும். நம்ம ஆளை வச்சும் தூக்கிட்டு வராமல் காளை மாட்டை வச்சு தூக்கிட்டு வந்தார். வந்த விளைவு உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு ஆள் காலி. அதுக்கப்புறம் தாவீது செய்யும் பொழுது ஆசாரியர்களை வைத்து முறைமையில், இப்போ அது நம்மளோட தலைப்பு இல்லை, ஆனால் பட் என்ன பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடணும். நம்பர் 1. 2வது இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த இச்சை அடக்கங்கிறத ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 கற்பனையில் கடைசி கற்பனை அதுதான். மற்ற 9ஐயும் ஃபாலோ பண்ணிடலாம், ஆனால் 10ஆவதுல கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருவோம். 10 ஃபெயில்னா எல்லாமே ஃபெயிலு. ஆனால் இதை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் 20 பவுல் தன்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச் எஃபிஷியன்ஸ் லீடர்ஸ் மத்தியில் அந்த கடைசி அந்த பிரிவுபச்சார உரை, அது அப்படி ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் வருது. அதில் பேசும்போது எப்படி சொல்கிறாருன்னா, உங்களுடைய பொண்ணையோ வெள்ளியவையோ பொருளையோ நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை இச்சைக்கு கூட இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லைங்கிறார். அப்படிப்பட்ட இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு. அடுத்து இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும். அடுத்து நிச்சயம் உள்ளவனாக இருக்கணும். நிச்சயம் உள்ளவன் அப்படின்னா ஷூரிட்டி. இதோ பிரதர், நானும் ஆண்டவருக்காக ஓடிட்டே இருக்கிறேன், எங்கே போய் முடியும்னு தெரில, ஆனால் அப்படியே ஓடுது பிரதர். இல்லை ஆகாயத்தில் செலவு பண்ணுறவனா இல்லைங்க. இப்போ ஒரு குழந்தை ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கு, ஒரு டர்புலன்ஸ் வந்துடுச்சு, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோண்டு. ஆனால் அந்த பிள்ளை அது பாட்டுக்கு பேப்பர் எடுத்து கிரையான் வச்சு வரைஞ்சிட்டே இருக்குது. அந்த டர்புலன்ஸ்லாம் நின்னதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கேட்டார், அம்மா இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறேன், ஏகப்பட்ட ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கே பயங்கர பயமாக இருக்குது, நீ இப்படி போல் உட்காந்துட்டு நீ பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்கிறியம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இந்த டர்புலன்ஸோட இன்டென்சிட்டி என்ன தெரியுமா, இது என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். அந்த பொண்ணு சிம்பிளாக சொல்லிச்சு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், வண்டியை ஓட்டுறது எங்கள் அப்பா. அவ்வளோதான். இப்போ நிச்சயம் இல்லாமல் எப்படி நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. இந்த ஓட்டத்தில் எனக்கு முன்னால் யார் போகிறா, யார் என்னை வழி நடத்துகிறான்னா, என் பிதா வழி நடத்துகிறார், என் தேவன் வழி நடத்துகிறார், இயேசு என் கூட இருக்கிறாருங்க நிச்சயத்தோட இந்த ஓட்டத்தை நான் ஓடணும். அதை தொடர்ந்து வரும்பொழுது என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த இடத்துல பவுல் பயன்படுத்தக்கூடிய டெர்மினாலஜி என்னன்னா, இங்கேயும் ஸ்போர்ட்ஸ் தான். இந்த பாக்ஸிங் நடக்கும்போது சண்டை வரும்பொழுது இந்த கண்ணோட சேர்ந்து ஒரு குத்துனானா இந்த கண்ணு முழுக்க ரத்தம் ஆயிரும். அவனால் அடுத்த 2 நிமிஷத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே திணறி போய் நிற்பான். இந்த டெர்மினாலஜியை தான் பவுலுங்க பயன்படுத்துகிறார். அதாவது என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னா, ஏதோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை, வெறித்தனமான ஒரு கீழ்ப்படுத்துதல். இப்படி நம்ம ஓடுறோமா? என்னெல்லாம் சொன்னேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ரூல்ஸ் படி, ரூல் புக் படி. 2வது இச்சை அடக்கம் உள்ளவர்களாக. பொருளை வாங்கன்னு ஆசைப்படலை, நினைக்க கூட செய்யலை சார், இச்சையே இல்லை சார், அதை பற்றி யோசனையே இல்லை, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக. அடுத்து நிச்சயம் உள்ளவர்களாக. யார் வண்டியை ஓட்டிட்டு போகிறா, துவங்கினது யார், முடிக்க போகிறது யார், அந்த நிச்சயம் இருக்கா. 4வது என் சரீரத்தை என் மாம்சத்தை நான் கீழ்ப்படுத்துகிறவனா இருக்கிறேனா. அதே அடுத்த சாப்டரில் 23 வசனத்தில் சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு. எப்படி பவுல் கொஞ்சம் எக்ஸ்பாசிட் கொடுக்குறாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறது. பிரதர் இங்கே போனால் என்ன பிரதர், என்ன தப்பு? அங்கே போனால் தப்பு இல்லை, ஆனால் அதை அனுபவிக்கிற அளவுக்கு அந்த பொருளுக்கு தகுதி இல்லை. நான் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பொருளுக்கு தகுதி இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, why don't you have fun? ஒரு நாள் போய் எல்லாத்தையும் சாப்பிட்டா என்னையா தப்பு? தப்பு இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம், ஆனால் அந்த அத்லெட் சாப்பிட மாட்டான். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ட பொருள் அவன் சாப்பிட முடியாது. ஏன்னா அவர்கள் சுவைக்காக சாப்பிட்றாங்க, ஆனால் இவன் சாப்பிட்றது சுவைக்காக சாப்பிடலை, வெற்றிக்காக மட்டும்தான் சாப்பிட்றான். இவருடைய நோக்கம் முழுக்க மெடல் மேலே தான் இருக்குது, கிரீடத்து மேலே தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம், அதாவது sacrificing the good, sacrificing the better to get the best. நல்லவைகளையும் இன்னும் சொல்லப்போனால் மிகவும் நல்லவைகளையும் இழந்து சிறப்பான ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக
அதுதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க அவைகள் எனக்கு தகுதியாக இல்லை. இன்னும் பவுல் சொல்லும் பொழுது எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் எதை செஞ்சாலும் இது ஜெயிக்க ஹெல்ப் பண்ணுமா, இது கப்பு வாங்குறது ஹெல்ப் பண்ணுமா, இது மெடல் வாங்குறது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற எண்ணமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எதை செஞ்சாலும் இதனால் எனக்கு ஏற்படுகிற பக்தி விருத்தி என்ன, இந்த இடத்துக்கு போனேன்னா என்னோடய பக்தி விருத்தி அடையுமா, இந்த காரியத்தை நான் பார்த்தேன்னா என்னுடைய பக்தி எடிஃபை ஆகுமா, இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா, இவரோட நான் பழகினேன்னா இவர் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னுடைய கனியுள்ள ஜீவியத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இந்த மாதிரி எண்ணத்தோடைய, இன்னும் அதையும் தாண்டி நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக இல்லாமல் ஒரு சாக்ரிஃபைசிங் ஆட்டிடியூட், மற்றவர்களுக்கு எப்படி உதவ முடியும் நினச்சி அப்படியே ஓடிட்டு இருக்கிற அந்த ஓட்டத்தை தான் பவுல் இங்கே சொல்கிறாரு. அதே பவுல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லும்போது, எல்லாவற்றையும் நஷ்டமென விட்டுட்டேன், குப்பையாக அண்ணுகிறேன், தேறினவன் என்று எண்ணாமல் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒருவேளை நீங்களும் நானும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில், கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்தில் சில நேரத்தில் சோர்வுகள் வருவது உண்டு, சில நேரத்தில் தொய்வுகள் வருவது உண்டு. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு போதகர் தன்னுடைய பையனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவர் சொல்கிறாரு, அவன் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டான். இன்னும் சொல்லப்போனால் 2500 அடி உயரம் உள்ள மலைப்பகுதி ஏறி அவங்க இறங்குறாங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வழி இறங்கணும். ரொம்ப டயர்டான உடனே அந்த போதகர் சொன்னார், அங்கே தெரியுது பார்த்தியா நம்மளுடைய வீடு. ஆமாப்பா, ஒன்று பண்ணலாமா, நீ டயர்டாகிட்ட, ஆனால் ஒன்று செய்யலாம், இங்கே இருந்து வீடு வரைக்கும் மட்டும் பேசாமல் ஓடிடுவோமா, ஓடி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அவனும் சரிப்பான உற்சாகத்தில் ஓடுறான். தண்ணிகளை குதிக்கிறாங்க, தாண்டுறாங்க, ஓடுறாங்க, ஓடி வராங்க. ஆனால் அவங்க அப்பாவை கையை பிடிச்சிட்டாரு. வா, அப்பா கூட சேர்ந்து ஓடிவான்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சிட்டே வந்தார். அவனும் ஓடுகிற அந்த உற்சாகத்தில் கடந்து வந்தவைகளுடைய களைப்பை மறந்து முன்னால் இருக்கிற வீட்டை பார்த்து கையை பிடிச்சிருக்கிறது அப்பாங்கிற சந்தோஷத்தோட அப்பா கூடயே ஓடி வந்து வீட்டு வரைக்கும் வந்து சேர்ந்துட்டான். அதே மாதிரி தான் பின்னானவைகளை மறந்து முன்னால் இருக்கிற லக்கை நோக்கி, உங்கள் கையை பிடிச்சிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற உணர்வோட லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள். இந்த காரியம் நியாய தீர்ப்பின் போது கணக்கில் கொள்ளப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணி எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தில் முறையானபடி ஓடவும், இச்சை அடக்கத்தோடு ஓடவும், நிச்சயத்தோடு ஓடவும் ஆண்டவரே, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓட எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் காரியங்களை, எங்களுடைய மாம்சத்தின் காரியங்களை அடக்கி கீழ்ப்படுத்தி எங்களுக்கு முன்னால் இருக்கிற லக்கை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து ஓட, இந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.